எங்கள் அக்கா பேர் வந்து ஜெனிஃபர். அந்த பிள்ளைக்கு 22 வயசு ஆகுது. அந்த பிள்ளை வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓடி போயிட்டு அந்த பையன் அப்போ என்ன சொன்னான், என்னை நம்பி வந்துருச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பையன் இப்போ வந்துட்டு இப்போ அப்புறம் சூசைட் பண்ணிக்கிருச்சு அப்படின்னா, அந்த பிள்ளையா தானே வந்துச்சு, எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டான். இப்போ தை 1ஆந்தேதி அந்த பிள்ளை நைட்டு 9 மணிக்கு எனக்கு ஃபோன் போடுது. ஃபோன் போட்டுட்டு ஒரே அழுக. என் மாமியார்லாம் என்னை விளக்க மாத்த எடுத்து அடிக்கிறாங்க சிந்து அப்படின்னு அழுக. உன் வீட்டுக்காரர் என்னல செஞ்சாரு அப்படின்னு கேட்கல, அவர் என்ன சொன்னார், காலாட்டிட்டு உட்காந்துருக்கியான் சிந்து அவன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறாள் என்கிட்ட. அவங்க அவங்க அந்த பையனோட தங்கச்சி வந்து என்ன செய்வான், இவெல்லாம் வந்து தகுதி தராதரம் பார்த்து இவ வந்து பார்த்து வச்சுருந்தா இவளெல்லாம் எதுக்கு இங்கே வரப்போறா அப்படின்னு அவங்க. இந்த பிள்ளை என்ன அழகாவா இருக்குது, முகலட்சணமாவா இருக்குது, அந்த பிள்ளைய போட்டு ஒவ்வொரு நாளும் கொடுமை பண்ணிட்டு இப்போ வரதட்சணை வேறு 15 பவுன் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க வீட்டில் கொடுமையெல்லாம் படுத்தி அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இப்போ வெள்ளிக்கிழமை மதியானம் போல் தூக்கு மாட்டி இறந்து போயிடுச்சு. இப்போ இன்ன வரைக்கும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ இன்ன வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க கொட்டப்பட்டி. என் அக்கா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காள். இன்ன வரைக்கும் அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அந்த பையன் இன்ன வரை வந்து பார்க்கவே இல்லை. அவங்க குடும்பத்துலேருந்து யாருமே இன்ன வரைக்கும் வர கிடையாது. இப்போ வரையும் அவங்க போய் அரசும் பண்ணல இன்னும். அப்போ இதுக்கு ஒன்று போலீஸ் இப்போ என்ன நடவடிக்கை இருக்குது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது?